ஹாய். இப்போ எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்றும் உங்களோட ஷார்ட் ஃபிலிம் என்ஆர்எஃப் பிரதர்ஸ் சேனல் ரிலீஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கும் போதே நான் பார்த்துருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து ஏன் மூனியக்கா கூட பண்ணல, மூனியக்கா கூட பண்ணலன்னு நான் பார்க்க மாட்டேன் அப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணாதீங்க. அது அது நடிச்சிருக்கவங்களுக்குமே ஹர்ட் ஆகும், எனக்குமே கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது. எனக்கு வந்து ஷார்ட் ஃபிலிமில் ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்களுக்கு அது பேஷன், அது ஆம்பிஷன்றனால அவங்க பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தவங்க அது ஜஸ்ட் ஆக்டிங்காக மட்டும் பாருங்கள். அது இப்போ ஒருத்தவங்களுக்கு நடிக்கணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா அவங்க நிறைய பேர் கூட கோஆர்டினேட் பண்ணி நடிச்சு தான் ஆகணும். அவங்களோட திறமையை அவங்க காட்டாங்க. அது வேற, ஆக்டிங்கிறது வேற, பர்சனல் லைஃப் வேற. ஸோ நீங்கள் ரெண்டுத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆக்டிங் லைஃப் வேற, பர்சனல் லைஃப் வேற. அவங்க யார் கூட நடிச்சாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி பார்த்து தான் அவங்க எல்லாத்தையுமே நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு பிடிக்காதது பண்ணுங்கன்னு அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் பண்ணல. எனக்கு வேண்டாம், என்கிட்ட தான் கேட்டாங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு தெரியும், நார்மலாக உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரியும், அதனால் எனக்கு விட்டாங்க. ஸோ நீங்கள் ஆக்டிங்கையும் பர்சனல் லைஃப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழப்பிக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதில் அவங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். பார்த்துட்டு உங்களோட ஒரிஜினல் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். பாருங்கள், அழுது என் கண்ணெல்லாம் வீங்கிடுச்சு. சீரியஸாக செம்மையாக இருக்குது. பார்த்துட்டு உங்களோட ஒரிஜினல் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.